இது வெறுமனே பாரதிக்கு மட்டுமல்ல, பார்ப்பனர் என்கிற சாதிக்கு தமிழ் தேசிய குடிதேசிய இதுல வந்து அவங்க கொடுக்கக்கூடிய பிளாக்கணும். அதே பாரதியே வந்து பேராசைக்காரனா பார்ப்பான், பெரியதுரை எண்ணியுடன் நிற்பான் அப்படின்னு பாடியிருக்காரு. அது நம்ம ஆட்களுக்கே கூட காந்தியை பாரதியை என்னவாக பார்க்க வேண்டும்? திராவிட இயக்க அரசியல் பார்வை கொண்டவர்களுக்கு, இளைஞர்களுக்கு பாரதியாரையும் காந்தியை எல்லாம் என்னவா பார்ப்பதா? அது ஒரு நேச சக்தியா பார்ப்பதா? அவர்களை பார்ப்பன பணியா முகவர்களால் பார்ப்பதாங்கிறதுலாம் ஒரு பெரிய குழப்பம் உண்டு. குறிப்பா நம்ம வந்து இதுல பாரதி மட்டுமே எடுத்துக்கொள்ளுமே. சில நாட்களுக்கு முன்பு ஆளுநர் வந்து சுவாமி சகஜானந்தாவுக்கு ஒரு விழா எடுக்கிறேன் போனார். அதில் தான் பட்டியலினத்தோர் முதலமைச்சராக வேண்டும் என்று பேசினார். வாஸ்தவமான பேச்சு. நாம் இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் இப்போது பாஜக கூட்டணியும் ஆட்சியில் இருக்கின்றன. அங்கெல்லாம் பட்டியலினத்தவரை முதலமைச்சர் ஆக்காமல் தடுப்பது எதுன்னு அவர் சொல்லணும். குறைந்தபட்சம் மாநிலத்துக்கு இவராவது இறங்கிட்டு ஒரு பட்டியலினத்தவர ஆளுநரா நியமிங்க, நான் ரொம்ப வருஷம் இருந்துட்டேன், தேவை முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நான் உட்காந்து சரியில்லை, இனிமேலாவது பட்டியலினத்தை கொடுங்க மோடிக்கிட்டே சொல்றோம். அதை விட்டுட்டு அடுத்து நீங்க கொடுங்க, யாராவது ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்க, யாராவது போலீஸுக்கு போன் பண்ணுங்க அப்படின்ட்டு யாராவது சொல்ல வேண்டாங்க. இந்த சகஜானந்தா யாருன்னு இப்ப நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஏன் பாஜகவுக்கு ஆளுநருக்கு எல்லாம் சகஜானந்தா ஒப்பானவராக இருக்கிறார் அப்படின்னா, இந்த காலகட்டத்துக்கு போயிட்டீங்கன்னா 1900களின் தொடக்கத்துல ஆக்டிவாக இருந்தவர்கள் பாரதியார, சகஜானந்தர இவர்களுக்கெல்லாம் மூத்தவராக இருந்தாலும் ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு கொண்டிருந்த இன்னொரு புள்ளி வந்து அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர். சகஜானந்தாவும் அவருடைய பெயர் முனுசாமி, அவரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர். அவர் அப்ப வந்து நந்தனார் பெயரில் பாடசாலைகள் அமைத்து பட்டியலினத்தவர்களுக்கு கல்வி செய்து கொண்டிருந்தார். அதற்காக இப்ப வந்து நாமம் போட்ட புகைப்படத்தை வைத்துக் கொண்டு இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து இப்ப இந்த படம் தங்கலான்ல வருது பாத்தீங்களா, கோலார் தங்க வயல்ல போன அந்த பறையர்களிடம் பசுபதியின் ஒரு கேரக்டர் நாமம் அந்த தொடர்புகள் கொண்ட அந்த ரெஃபரன்ஸ் தான் வந்து இப்ப பாரஞ்சித் வைத்திருக்கும் சகஜானந்தாவுடைய ரெஃபரன்ஸாக. அப்ப பறையர்களுக்குள் அந்த சமூகத்துக்குள் வைணவர்களாக மாறுவது, அதன் மூலம் சாதி இழிவை நீக்குவதுங்கிற ஒரு போக்கு அப்புறம்